தாயார் பாதத்திற்கு எனது பணிவான வணக்கம் தந்தையே. தங்கள் கட்டளப்படி பூலோகத்திலே 4 பிறப்புகள் பிறக்க வேண்டும் என்பது கட்டளை. 3 பிறப்புகள் முடித்த நிலையில் 4வது பிறப்பு எங்கு பிறக்க வேண்டும், யார் என்று பிறக்க வேண்டும் தந்தையே? வருக வருக மகனே சடையாண்டி, மகனே சடையாண்டி, எமக்கு பாதமுத்த செய்யவே காமதேனு பசுவை கரியாக சமைத்து எமக்கு படைத்து மீதியை உன்னுடைய மிகக்கண்ணால் மறைத்து வைத்த காரணத்தால் உன்னை 4 பிறப்பாக பிறக்க சாபமிட்டேன். அதில் 3 பிறப்பை விடுத்து விட்டு 4வது பிறப்பாக கடைசி பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கைலிங்கை நோக்கி நாடி வந்திருக்கின்ற எப்படித்தானே மகளே? உண்மைதான் தந்தையே. மகனே சடையாண்டி, நீ பூலோகத்தில் மறுபடியும் 4வது பிறப்பாக மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் மகனே. பூலோகத்தில் 4வது பிறப்பாக மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் எங்கு பிறக்க வேண்டும், யார் என்று பிறக்க வேண்டும் தந்தையே? மகனே சடையாண்டி, தந்தையே, பூலோகத்தில் எங்கு பிறக்க வேண்டும், எந்த ஊரில் பிறக்க வேண்டும், யார் வீட்டில் மகனாக பிறக்க வேண்டும், அங்கே எதற்காக பிறக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறேன். அப்படி கேட்டோம் தந்தையே. பூலோகத்தில் வீர மகேந்திரவரி தேசத்திற்கு அருகாமையில் சேராமோ நகரத்திலே ராமன் தோட்டிக்கு மகனாக பிறந்து வீர சாம்புகள் என்ற பெயராமன் தரித்து அங்கு பட்டு நூல் வியாபாரம் செய்து வர வேண்டும் மகனே. சேராமூரிலே ராமன் தோட்டிக்கு மகனாக பிறந்து வீரபாபு சாம்புகள் என்ற பெயரை பெற்று பட்டு நூல் வியாபாரம் செய்து வர வேண்டும். எதற்காக தந்தையே? மகனே சடையாண்டி, உலகத்தில் நீதி எழுதி கொண்டிருக்கின்றது, நேர்மை எழுதி கொண்டிருக்கின்றது, தெய்வ சக்தி எல்லாம் சிதறிக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் அதர்மத்தை அழிக்க வேண்டாம், தர்மத்தை நிலாட்ட வேண்டாம், தெய்வ சக்தியை விளங்குபடி செய்ய வேண்டாம் என்பதற்காகவே பூலோகத்தில் உமது தாய் உமா மகேஸ்வரியை மாநில பிறப்பாக பிறக்க செய்திருக்கின்றேன். தாங்களும் பூலோகத்தில் அவதரமெடுத்து உமது தாய் உமா மகேஸ்வரிக்கு பக்கமுறையாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், தாங்கள் இருவரும் பூலோகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி நடந்து உமது தாய் உமா மகேஸ்வரி உமக்கு தங்கையாகவும் இருந்து கொண்டு, உமது தாய் உமா மகேஸ்வரிக்கு நீ அண்ணனாகவும் இருந்து கொண்டு, பூலோகத்தில் நடக்கக்கூடிய அதர்மத்தை அழித்துவிட்டு தர்மத்தை நிலாட்டிவிட்டு தெய்வ சக்தியை விளங்குபடி செய்துவிட்டு பிறகு என்ன வந்து சேர வேண்டாம். பூலோகத்திலே 4வது பிறப்பாக மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் பூலோகத்திலே தெய்வ சக்தி நிலாட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் தந்தையே. உண்மை. பூலோகத்தில் 4வது பிறப்பாக மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் பூலோகத்திலே தெய்வம் இருக்கின்றதா, தெய்வ சக்தி இருக்கிறது சோதித்து பார்க்க வேண்டும் தந்தையே. மகனே சடையாண்டி, நீ சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். காரணம் என்னவென்றால், நாம் தெய்வலோகத்தில் தெய்வ பிறப்பாக இருந்து கொண்டு இப்பொழுது பூலோகத்தில் நடந்து கொண்டிருப்பது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலியுகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, தெய்வ சக்தி இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் பூலோகத்தில் எப்படி அவதாரம் எடுத்து தெய்வ சக்தி அறிந்து கொள்ள முடியும், நீதியை நிழலாட்ட முடியும் என்று சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். உண்மைதான் தந்தையே. மகனே சடையாண்டி, உனக்கு சந்தேகமே தேவையில்லை. காரணம் என்னவென்றால், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உமது தாய் உமா மகேஸ்வரி அவர்களையும், அது மட்டுமல்லாமல் உமது மாமனாகிய மைத்தர் பிறந்தாமன் அவர்களையும் பிரமதேவர் அவர்களையும் என்னையும் உன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டேன். அது மட்டுமல்லாமல் இங்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தெய்வங்களினுடைய மனதில் நினைத்துக் கொண்டேன். அது மட்டுமல்லாமல் உமது தாய் உமா மகேஸ்வரி இதற்கு முன்பதாகவே பூலோகத்தில் 107 அவதாரம் எடுத்திருக்கிறார். எப்படி என்றால், காளியாகவும் மாரியாகவும் நீலியாகவும் சூழியாகவும் மகமாயாகவும் மீனாட்சியாகவும் துர்க்க பிடாரியாகவும் இப்படிப்பட்ட தெய்வங்கள் அழித்து பல்வேறு அருளித்து வருகின்றேன். மகனே சடையாண்டி, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் அருள் சக்தி அழைத்துப்பார், நிச்சயமாக அருள் சக்தி வரும். உமக்கு சந்தேகமும் தெரிந்துவிடும். அப்படி கேட்ட தந்தையே. அப்படி என்று அழைத்துப்பார் அருளித்து வரும். இங்கே அன்பு சொந்த ரசிக பெருமக்களே, சாமி இழைக்க போறோம். சாமி இழைக்கக்கூடிய நேரத்தில் யாரும் கண்ணை சேர்ந்து தூங்கக்கூடாது. அப்படியே பத்தவங்களை எழுப்பிடுங்க பார்ப்போம். எழுப்பிடியே தாகிய உத்தமகி மந்தையில் வருகிற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வரக்கூடிய தெய்வமாகப்பட்டது தேவியம்மா தாயே. ஊரை கட்டி காப்பது உண்மை என்றால் தாயே, வருகிற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருவது நீதி என்றால் அம்மா, அழகிய குழலுக்கு அருளாக வடிவத்தை அருள் காட்சி கொடுத்து இந்த ஊரை காக்க வேண்டும் தாயே. பூலோகத்தில் தெய்வம் இருக்கிறது, தெய்வ சக்தி இருக்கிறது, காட்ட வேண்டும் தாயே. ஓடிவா, ஆடிவா, ஆடிவா தாயே. சாமி இலக்கியக்கூடிய நேரத்திலே பெருமை கைத்தட்டி குலப சத்தம் போட்டு அடரம் பண்ணுங்க. ஆண்களை தயவு செய்து விசில் அடிச்சு அடரம் பண்ணுங்க. தெய்வத்துக்கு படிச்சது குலப சத்தம், ஆரோபர சத்தம், விசில் சத்தம். எங்க அப்படி கைத்தட்டு போகும் எல்லாமே. கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டபடியே. தாகிய உத்தமகி மண்ணில் வருகிற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வந்து வரக்கூடிய தெய்வமாகப்பட்டது தாயே. தாயே தேவியம்மா தாயே. அம்மா ஊரை கட்டி காப்பது உண்மை என்றால் அம்மா தாயே, வருகிற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருவது நீதி என்றால் தாயே. அம்மா இலக்கியக்கூடிய குரலுக்கு அல்லாஹ் விடுவது அல்காட்சி கொடுக்க வேண்டும் தாயே.
தாயே ஓடிவா ஓடிவா ஆடிவா 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 தாயே தாயே உத்தமைய பத்தினியே பத்தினியே தாயே உலக நாயகியே ஓடிவா 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 மலையில வாழ்ந்தவளே வாழ்ந்தவளே நீதான் தேவிய நாயகியோ தாடிவா மகளே ராபாலே ராபாலே தேவிய நாயகியோ ஓடிவா மலையில வாழ்ந்தவளே வாழ்ந்தவளே நீதான் தேவிய நாயகியோ ஓடிவா மலையில வாழ்ந்தவளே வாழ்ந்தவளே தாயே தேவிய நாயகியோ ஓடிவா அல்லாஹ் கொண்டவளே கொண்டவளே நீதான் ஆதிவர வேண்டுமா வேண்டுமா ஆனார கொண்டவளே கொண்டவளே கை தட்டுக்குமா குலோப சத்தம் கொண்டாட பண்ணுங்க தெய்வத்துக்கு பிறகு குலோப சத்தம் அனுபவ சத்தம் விசில் சத்தம் கைத்தட்டபடியே எல்லாம் கைதட்டி ஆரம்பிப்பது மனிதனுக்கு மனிதன் வைக்கப்பட மகமாய்க்கு வைக்கப்படக்கூடாது இந்த இடத்துல கொண்டு இருக்கிற மாரியம்மா தாயே தேவி மாரியம்மா ஓடிவா இன்னும் பிள்ளைகள் மீது அருளாடி வரலாடி ஓடி வர வேண்டும் தாயே எல்லாருமே கைதட்டி ஆர்வப்படுத்துங்க மனிதனுக்கு தாய மந்தையிலே அம்மம்மா வாழ்வாளே 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 வாழ்வாளே
தந்தையே, பூலோகத்திலே தெய்வம் இருக்கின்றது, தெய்வ சக்தி இருக்கிறது பார்த்து விட்டேன் தந்தையே. தாங்கள் கற்றபடி உலகம் சென்று வாழ பிறப்பாக சென்று தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்ற நிலையற்று வருகிறேன் தந்தையே. மகனே சடையாண்டி, தந்தையே, அப்படி என்றால் உனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டதா? தந்தையே, அப்படி என்றால் நான் கூறியவர் பூலோகத்தில் அவதரமெடுத்து உலகத்தில் நடக்கக்கூடிய அதர்மத்தை அழித்துவிட்டு தர்மத்தை நிலாட்டிவிட்டு தெய்வத்தை விளக்கும்படி செய்துவிட்டு பிறகு என்னை வந்து சேர வேண்டும். அப்படி கட்டும் தந்தையே. ஆகட்டும், சென்று வருகிற பொழுதுதான் போய் வாரும். பரந்தாமன் அவர்களே, தாங்கள் இந்த கைலகையை நோக்கியதை நாடி வந்த காரியம் இப்பொழுது உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ததா? நான் சந்தோஷமாக இருப்பதை விட நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகட்டும், சின்னகண்டேல் பூலோகத்திற்கு அக்கிரமத்தை வைத்து தர்மத்தை காத்துவிட்டு மீண்டும் திருக்கையிலக்கு வருகின்றது. ஆகட்டும், சென்று வாரும். சக்தி, இப்பொழுது உமக்கும் சந்தேகம் தீர்ந்து விட்டதா? அப்படி என்றால் நான் கூறுவது ஒரு பூலோகத்தில் அவதரமெடுத்து பூலோகத்தில் நடக்கக்கூடிய அதர்மத்தை அழித்துவிட்டு தர்மத்தை நிலாட்டிவிட்டு தெய்வத்தை விளங்கும்படி செய்துவிட்டு பிறகு என்ன வந்து சேர வேண்டும். அப்படி என்றால் சென்று வாரும், போய் வாரும். வெற்றி உமக்கு. இதோ எனது சுவாமி கூறிய பிரகாரம் இந்த புலோகத்தில் சாமியப்ப நாயகருக்கு மகளாக பிறந்து முத்துமாணிக்க செட்டியாருக்கும் துளசி அம்மளுக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து அந்த வெள்ளுடையானுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள் எனக்கு எல்லாமும் நீ கொள்ளிடத்தின் கைமேலே தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள் எனக்கு எல்லாமும் நீ கொள்ளிடத்தின் கைமேலே தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா
வெள்ளுடைய எனக்கு சரியான